அதிமுக தொண்டர்களின் மனநிலையை ஏற்று வி.கே. சசிகலா விரைவில் முதல்வர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என அதிமுக மூத்த தலைவரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சி தலைமையும் ஆட்சி அதிகாரமும் ஒருவரிடம் இருந்தால்தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா விட்டுச் சென்ற கட்சி பணிகளை அவர் எதிர்பார்த்தபடி செய்ய இயலும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா உடனடியாக முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கட்சியும் தொண்டர்களும் என்ன ஆவார்களோ என்று கலங்கியிருந்த வேளையில் வி.கே. சசிகலா கலங்கரை விளக்கமாக விளங்குவதாக தம்பிதுரை பாராட்டியுள்ளார். முதல்வர் ஜெயலலிதாவை போல சிந்தித்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் தராமல் முடிவெடுக்கும் ஆற்றல் உடையவர் வி.கே. சசிகலா எனவும், இன்னும் 2 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதிமுக தொண்டர்களின் மனநிலையை ஏற்று வி.கே. சசிகலா விரைவில் முதல்வர் பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவை சந்தித்து பேசிய மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வி.கே. சசிகலா முதலமைச்சராக வேண்டும் என தெரிவித்தார். கட்சியானது மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் கட்சி தலைமையானது தேர்தலில் வாக்குறுதிகளை கொடுத்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வருகிறோம். வந்த பிறகு அதே கட்சியின் தலைமை தான், அந்த கட்சி தலைமை யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் எல்லா திட்டங்களும் சிறந்த முறையில் செயல்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த அறிக்கை தந்திருப்பது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களிட்ட பணியை தொடர்ந்து செய்வதற்காக கழக பணியாக இருக்கட்டும், மக்களுடைய ஆட்சி பணியாக இருக்கட்டும் செய்வதற்கு சின்னம்மா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடனடியாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். இதனிடையே கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, சசிகலா முதலமைச்சராவதற்கு கட்சியில் எவ்வித எதிர்ப்பும் இல்லை என்றும் அவர்தான் முதல்வராக வேண்டும் என தொண்டர்கள் விரும்புவதாகவும் தெரிவித்தார். ஆட்சியையும் அவர் ஏற்று தலைமை நடத்த வேண்டும் தொண்டர்கள் விரும்புகிறார்கள். புரட்சித் தலைவி அம்மாவிட்ட பணியை அவருக்கு நன்றாக தெரியும். 33 ஆண்டு காலம் புரட்சித் தலைவி அம்மாவுடன் உடனிருந்தவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் நன்றாக தெரியும். ஆகவே பொதுச் செயலாளர் பதவியேற்றுள்ள சின்னம்மா அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிமுக வளர்ச்சி பணிகள் குறித்து வரும் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆலோசனை நடத்த உள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் அந்தந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அமைப்புகளின் மாவட்ட செயலாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், தொகுதி வாரியாக உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள், பேரூராட்சி உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விவாதிக்க தேவையில்லை என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆதாரம் இன்றி ஜெயலலிதாவின் மரணத்தை சந்தேகிப்பது தவறு என்றார். மருத்துவர்களின் அறிக்கையை தான் நம்புவதாக கூறிய அவர், யூகத்தின் அடிப்படையில் செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அதே நேரத்தில் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து கோரிக்கை வைக்க எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசின் நடவடிக்கையிலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்திலும் மத்திய அரசு ஒருபோதும் தலையிடவில்லை என கூறிய வெங்கையா, தமிழகத்தில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் மத்திய அரசு இணக்கமாக செயல்படும் என்றார். Put all this speculation to rest. I am telling you, please put all these things to rest. Center is not going to interfere. Center is not going to suggest anything. Center is not going to dictate anything. Center is not going to influence the Tamil Nadu government. Center is not going to interfere in ADMK's affairs. Center is comfortable with the Chief Minister because he has been selected and also elected. கருப்பு பணத்திற்கு எதிரான பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் பயன்கள் மக்களுக்கு கிடைக்க தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிரான மத்திய அரசின் போராட்டம் வெற்றி பெற தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார்.
பண மதிப்பிழப்பு விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என கூறிய அவர், கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கருப்பு பணத்திற்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். பண மதிப்பிழப்பு பிரச்சினையில் காங்கிரசின் குற்றச்சாட்டுகளை மக்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். இலங்கை சிறைகளில் உள்ள 51 மீனவர்களை விடுவிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற இருதரப்பு அமைச்சர்கள் மட்டத்திலான ஆலோசனைக் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தை கொழும்பில் இன்று நடைபெற்றது. மத்திய அமைச்சர் ராதா மோகன் சிங், இலங்கை அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆகியோர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இலங்கையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க கூடாது என்றும் இழுவை வலைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையும் இலங்கை சார்பில் முன்வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இலங்கை சிறைகளில் வாடும் 51 தமிழக மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசு முன்வந்துள்ளது. மேலும் தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிப்பது தொடர்பாக பரிசீலிப்பது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மீனவர்கள் கைது மற்றும் விடுவிப்பு நடவடிக்கைகளில் முறையான நடைமுறையை பின்பற்ற கூட்டத்தில் இருதரப்பும் முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிகிறது. தமிழகத்தில் நிலவும் வறட்சி, விளைநிலத்தில் பயிர் கருகியதைக் கண்டும் விவசாயிகள் உயிரிழந்து வரும் நிலையில் திருவாரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மேலும் 3 விவசாயிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் புத்தகலூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வடமலை தனக்கு சொந்தமான 3.5 ஏக்கர் விவசாய நிலத்தில் சம்பா சாகுபடி செய்துள்ளார். இந்நிலையில் போதிய தண்ணீர் கிடைக்காததால் பயிர் கருகியது. இதனால் விவசாயி வடமலை வேதனையும் கவலையும் அடைந்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் தனக்கு சொந்தமான வயலுக்கு சென்று பயிர்களை பார்த்தபின் வடமலை மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார். இந்நிலையில் இன்று திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். வயலில் இருக்கிற பயிரை பார்த்து கருகி போயிருக்கிறத பார்த்துன்னா அவங்க மனசு ரொம்ப வேதனையாகி வீட்டில் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இது என்னோடய லைஃப்லேயே இதுமாரி விவசாயம் பொய்த்து போனதே கிடையாது, இவ்வளோ மோசமாக போனது கிடையாது, பயிரெலாம் கருகி போயிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப மனக்கவலையோடு இருந்தாங்க. அந்த மனக்கவலையோடு இருந்தவங்க நைட்டு கூட சரியாக சாப்பிட்லங்கய்யா, சாப்பிடக்கூட அவங்களால முடியல. அந்த மனசோர்வோடையே இருந்தாங்க. அதில் பார்த்திங்கனாக்கா அவங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் அப்போ இறந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இது தொடர்ந்து விவசாயிகள் நம்ம டெல்டா பகுதியில் தொடர்ந்து தற்கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாற்றுற மாரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு. இதனிடையே திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே பாண்டுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த உத்தராபதி என்ற விவசாயி கருகிய பயிர்களைக் கண்டு வயலில் மயங்கி விழுந்துள்ளார். அப்போது அருகில் இருந்தவர்கள் மயக்கம் தெளிய வைத்து வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் உயிரிழந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் வாகைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அழகர்சாமி 5 ஏக்கர் பரப்பளவில் தனது வயலில் இந்த ஆண்டு நெல் சாகுபடி செய்திருந்தார். போதிய மழை இல்லாததால் கடும் வறட்சி காரணமாக நெற்பயிர்கள் கருகியதை கண்ட அழகர்சாமி மிகுந்த கவலைக்கு உள்ளானார். இதனால் மனம் உடைந்த நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்தார். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் அருகே செல்லங்குப்பம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த மன்னு என்ற விவசாயி போதிய தண்ணீர் இன்றி தனது கரும்பு பயிர்கள் வாடியதைக் கண்டு மனமுடைந்து காணப்பட்டார். இந்த நிலையில் இன்று வயலுக்கு சென்ற அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். மீனவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் குளச்சல் துறைமுக திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குளச்சல் துறைமுக திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு உறுதியளித்ததாக கூறினார். குளச்சல் துறைமுக திட்டத்தை மீனவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் செயல்படுத்தும்படி முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை துறைமுகம், மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம், ECR சாலை திட்ட பணிகளுக்கும் தமிழக அரசு ஆதரவு தெரிவித்ததாக அப்போது அவர் கூறினார். குளச்சல் வர்த்தக துறைமுகம் அதனுடைய பணிகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். அந்த துறைமுகத்திற்கான முழு ஆய்வு அறிக்கை தயார் பண்ணக்கூடிய வகையில் ஆய்வுப் பணிகளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதை
வலியுறுத்தியிருக்கின்றோம். மீனவர்களுக்கு அதிக பாதிப்பில்லாத வகையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் ஏற்கனவே நாங்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய அதே விஷயத்தையும் அவர்கள் சொன்னார்கள். சாதி மதத்தை பயன்படுத்தி தேர்தலில் வாக்கு கேட்பது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு இது தொடர்பான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஹிந்துத்துவா என்பது வாழ்க்கை முறையை குறிக்கக்கூடியது என்றும் அதனை முன்னிறுத்தி தேர்தலில் வாக்கு கோருவது தவறு அல்ல என்றும் மகாராஷ்டிர நீதிமன்றம் கடந்த 1995ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சில தனி நபர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கினை தலைமை நீதிபதி TS தாக்கூர் உள்ளிட்ட 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. இதன் தீர்ப்பு இன்று வெளியானது. இதில் மகாராஷ்டிர நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஆதரவாக 3 நீதிபதிகளும் எதிராக 4 நீதிபதிகளும் தீர்ப்பளித்தனர். பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பின் அடிப்படையில் சாதி மத அடிப்படையில் தேர்தலில் வாக்கு கோருவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தேர்தல் களம் என்பது மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்றும் தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மக்கள் சந்திக்கும் துயரங்களுக்கு எந்த தீர்வையும் பிரதமர் மோடியின் புத்தாண்டு உரை அளிக்கவில்லை என எழுந்துள்ள விமர்சனம் பற்றி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். புதுசாக இருக்கிற நியூ இயர் ஏதாவது நியூவாக ஏதாவது சட்டம் கொண்டு வருவாருன்னு நினச்சோம். ஆனால் அவரோட ஸ்பீச் ரொம்ப ஏமாற்றத்தை தான் அழிச்சதே தவிர எந்தவித யூஸும் இல்லாதனால வெறும் விஷ் பண்ணார், அவ்வளோதான். 500 ரூபா அச்சடிக்கிறது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நியூஸில் போட்டுருந்தாங்க. காசு வச்சுக்கிட்டும் நான் 500 ரூபா வரல அப்படின்னும் போது இவர் ஏதோ சீட்டிங் பண்ணுறாருன்னு தான் தோணுது. இந்த அறிவிப்புங்கிறது ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த December 31 ஒரு நல்ல மாற்றத்தில் அவரால் கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா ஒரு தவறான திட்டத்தை தவறாக செயல்படுத்தினா எத்தனை வாட்டி மாற்றி செயல்படுத்தினாலும் ஒரு சரியான இலக்கு நோக்கி போகாதுன்னு மட்டும் நல்லா தெரியும். அதனால் இந்த அறிவிப்பு பெரிய அளவில் எதிர்பார்ப்போட இல்லை. நாங்கள் அவரோட ஸ்பீச்சில் அது மாதிரியான எந்த ஒரு அறிகுறியுமே தென்படலை. இவ்வளோ பிடிச்சிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், இத்தனை ஊழல்வாதிகள் மாட்டியிருக்காங்க, அப்படி எதுவுமே இல்லை. இது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி ஒரு 50 நாட்கள் நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. இப்போ அவர் அறிவிச்சிருக்கிறது அப்படின்றது ஒரு மேம்போக்கான ஒரு இதை தான் காணிக்குதே தவிர இன்டெப்தா, அதாவது நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படின்றது ஒரு இன்டெப்தா இல்லை. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்த வசதியாக ஸ்வைப் மெஷின் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் நாட்டில் பணப்புழக்கம் வெகுவாக குறைந்துள்ளது. எனவே மக்கள் மின்னணு பரிவர்த்தனைக்கு மாற வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்து வருகிறார். இந்நிலையில் நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்கு வசதியாக கோவில் அலுவலகத்தில் ஸ்வைப் மெஷின் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கைக்கு பக்தர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை பாலபேடு கிராம மக்கள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடையால் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்த வலியுறுத்தி இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. வாடிவாசல் அமைந்துள்ள மஞ்சள் ஆற்றில் காளை வளர்ப்பு, மாடிபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இருக்கும் தடையை நீக்க கோரி புதுச்சேரியை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் 2000 கிலோமீட்டர் தூரம் பிரச்சார மோட்டார் சைக்கிள் பயணத்தை இன்று துவங்கியுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தைச் சேர்ந்த MBA பட்டதாரி மகேஸ்வரி மோட்டார் சைக்கிள் வீராங்கனையான இவர் தமது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதற்கு ஏதுவாக காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகளின் பட்டியலில் இருந்து காளைகளை மத்திய அரசு நீக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை மீட்டு எடுக்கவும், பாரம்பரிய நாட்டு மாட்டினங்களின் எண்ணிக்கையை பெருக்கவும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என கூறிய மகேஸ்வரி இதனை வலியுறுத்தி தான் மேற்கொள்ளும் பிரச்சார பயணத்தை இன்று தொடங்கினார்.
புதுச்சேரியில் தனது பயணத்தை இன்று தொடங்கிய மகேஸ்வரி கும்பகோணம், தஞ்சாவூர், மதுரை, கன்னியாகுமரி, கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல், வேலூர், சென்னை வழியாக ஜனவரி 5ஆம் தேதி புதுச்சேரி வந்தடைகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.